எங்க வாழ்க்கையே கஷ்டம் தான். ஆண்கள் வாழ்க்கையே எப்படின்னு கேக்குறீங்களா? நாங்க எப்படி சுதந்திரமாவே இருக்க முடியல. பஸ்ல வந்து பெண்களுக்கு மட்டும் தான் இலவசமா தராங்க, ஆண்களுக்கு இலவசமே கிடையாது. அதே மாதிரி நிறைய கஷ்டம் இருக்குது எங்களுக்கு. வேலைக்கு என்ன போனா எங்களுக்கு தரமாட்டானுங்க. ஆண்களா இருந்தா பெண்களா இருந்தா தரானுங்க, ஆண்களா இருந்தா மதிக்க மாட்டானுங்க. போய் பாருங்க, பெண்கள் மட்டும் தான் ஆட்கள் தேவை அப்படின்னு போறாங்க. இந்தியா என்பது ஒரு சுதந்திர நாடு. அந்த சுதந்திர நாடுல நாங்க சுதந்திரமா இருக்க முடியல. எப்படி எங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல பிடிச்சிக்குது, இந்த ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிக்குது, அதனாலதான் நாங்க இப்படி இருக்கிறோம். நாங்க இந்த காலேஜ் படிக்கணும்னு எங்களை பார்த்தா எல்லாரும் சொல்றாங்க, எங்க காலேஜ் தான் பெரியவா, நாங்க படிக்கிறோம். எங்க காலேஜ்ல இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல வச்சுன்னு வந்தா திட்டலாம் இல்ல, எங்களை திட்டுறாங்க தான். எங்களுக்கு இது புரிஞ்சுக்குது, அதனால நாங்க இந்த மாதிரி இருக்கிறோம். வெளியே போன ஹேர் ஸ்டைல பாரு தான் பொறுக்கி மாரி போகுதுன்றாங்க. எங்க டோட்டலை பார்த்து எங்களை இது பண்ணிடுறாங்க, முடிவு பண்ணிடுறாங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்க டீசென்டான பசங்க, நல்ல குடும்பத்துல தான் வந்துக்கிறோம். அதே ஒரு பணக்காரன் வச்சிருந்தா அதை பார்த்து மதிக்கிறாங்க, நாங்க வச்சிருந்தா மதிக்க மாட்டாங்க. அதனால அவனே ஹேர் ஸ்டைல் நிறைய வச்சுன்னு போனா அவனை மதிக்கிறாங்க. நாங்க அதுல ரோட்ல போன நினைச்சுக்கிறேன், துபாய் எப்படி பொறுக்கி மாரி போகுதுன்றாங்க. நாங்க பொறுக்கி மாரிலாம் கிடையாதுறாங்க. திருந்த வேண்டியது மக்கள் தான், நாங்க கிடையாது. நாங்க கரெக்டா தான் இருக்கிறோம். இந்தியா என்பது சுதந்திர நாடு, நாங்க சுதந்திரமா தான் இருக்கிறோம். எங்களுக்கு பிடிச்ச மாரி நாங்க இருக்கிறோம். பாக்குற மாரி பார்த்தா கரெக்டா இருக்கும். நீ தப்பா பார்த்தா தப்பா தான் இருக்கும், நீ கரெக்டா பாரு கரெக்டா தான் இருக்கும். எங்களுக்கு எந்த பழக்கமும் கிடையாது. நாங்க நல்ல பசங்க தான். நன்றி, வணக்கம்.